வெயில் காலத்தில் அதிகமாக நமக்கு நீர்ச்சத்து தேவைப்படும். ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் செயற்கை பானங்களை தான் தேடி போகிறோம். அது வந்து நம்ம உடலுக்கு நிறைய கெடுதலை கொண்டு வரும். இன்றைக்கி நம்ம மண்பானை சமையலில் இயற்கையான ஆரோக்கியமான வெயில் காலத்திற்கு ஏற்ற நெல்லி மோர் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏழைகளின் ஆப்பிள்னு அழைக்கப்படுகிற நெல்லிக்காய் அதிக புளிப்பு சுவை இருக்கிறதுனால நிறைய பேர் அப்படியே சாப்பிடாம தவிக்கிறோம். அப்படி தவிக்கிறவங்களுக்காக நெல்லிக்காயை மோர் கூட சேர்த்து எளிமையாக நெல்லிக்காயை அதே சத்துக்களோட இந்த நெல்லி மோர் தயார் பண்ண போகிறோம். வாங்க இப்போது சுவையான நெல்லி மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மண்பானை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெல்லி மோர் தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய நெல்லிக்காய், தயிர், இஞ்சி, மிளகாய், சீரகம், பெருங்காயத்தூள், புதினா, மல்லி இலை, கறிவேப்பிலை, உப்பு. நான் முதல்ல ஒரு பாக்கெட் தயிர் எடுத்திருக்கேன். அது கூட 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்ததாக நான் ஒரு பாக்கெட் தயிர் எடுத்துருக்கிறதுனால 2 பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். அது வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். அந்த எடுத்து வச்ச நெல்லிக்காயை சின்ன சின்னதாக வெட்டி அது ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதை நல்லா தோலை சீவி அதையும் பொடிசாக வெட்டி அதையும் தனியாக வச்சுருக்கேன். வெட்டி வச்ச நெல்லிக்காய் கூட தோல் உரிச்ச அந்த இஞ்சியையும் சேர்த்து அது கூட கொஞ்சமாக சீரகமும் பெருங்காயத்தூளும் சேர்த்து மிக்சியில் மைய அரைச்சி சாறு எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம தயிரை மோராக எடுத்து வச்சிருந்தது கூட இப்போ ரெடி பண்ணி இருக்கிற அந்த நெல்லிக்காய் சாறையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கிறேன். அது கூட பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வெட்டி அது கூட வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது சுவையான நெல்லிமோர் வந்து ரெடி ஆயிடுச்சு.